நேற்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு வரை கூட அந்த விஷயம் உங்கள ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபருடைய நடவடிக்கையோ, அல்லது நீங்க வேலை பார்க்கும் இடத்தில் நடக்கும் ஒரு சின்ன அநீதியோ, உங்கள கோபப்படுத்தி இருக்கலாம். அத எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். அவர்களுக்கு புரியும்படி எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படின்னு உங்க மனதுக்குள் ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்குங்க. ஆனால், இன்று காலை கண் விழிக்கும்போது எல்லாம் மாறியிருக்கும். திடீரென உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிசப்தம் உருவாகி இருக்கும். நேற்று கோபத்தை கிளறிய அதே மனிதர்கள் இன்று உங்கள் கண் முன்னால் அதே தவறை செய்தாலும் எப்படிங்க? நேத்து உங்க கோபத்த கிளறியவர்கள் கூட இன்னைக்கு அதே தப்ப உங்க கண்ணு முன்னாடியே செய்தாலும், உங்கள் மனதுக்குள் எந்த ஒரு சலனமும் இருக்காது. நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சரியோ அத செஞ்சுக்கோங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்கிற ஒரு ஆழமான விலகல் வந்திருக்கும். எந்த கத்தலும் இருக்காது. எந்த அழுகையும் இருக்காது. வெறும் அமைதி. விளக்கமளிக்க விரும்பாத ஒரு திடீர் மௌனம். இது என்ன உணர்வு? பல நேரங்களில் கும்பராசிக்காரர்களுக்கே இந்த உணர்வு புரியாது. ஏதோ நமக்கு வயதாகி விட்டதோ, அல்லது நமக்கு வாழவே பிடிப்பு இல்லையோ என்று கூட சில வினாடிகள் தோன்றலாம். ஆனால் உண்மைய சொல்லப்போனால், இது உங்கள் பலவீனமோ அல்லது மனச்சோர்வோ கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்திருக்கும் மிக முக்கியமான, அது கூடவே பார்த்தீங்கன்னா, மிக தெளிவான ஒரு முதல் அறிகுறி தான் இது. சரிங்க. இந்த அறிகுறியை புரிந்து கொள்வதற்கு முன்பு, ஒரு சின்ன விஷயத்த நாம உடைத்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் உங்கள் மௌனத்தை எப்படி பார்க்கிறது தெரியுமா? ஏதா ஐடியா இருக்கா? நீங்கள் திடீரென யாரிடமும் விவாதிக்காமல் ஒதுங்கி நிற்கும்போதோ, யார்கிட்டயும் எதுவும் விவாதிக்காமல் ஒதுங்கி நிற்கும்போதோ, அப்படி இல்லைன்னா, சரி நீங்க சொல்றதே கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நகரும்போதோ, உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் மீது ஒரு முத்திரையை குத்துவார்கள். என்னன்னு? இவனுக்கு ரொம்ப திமிரு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் இவங்களுக்கு கேட்கறதே இல்லைங்க. இவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு மிக எளிதாக கடந்து செல்வார்கள். இப்படியெல்லாம் தான் உங்கள சொல்லுவாங்க. குடும்பத்தில் உள்ள நெருக்கமான மனிதர்களாகவே இருந்தாலும் சரிங்க. இல்லையா, வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி. குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட கொலீக்ஸா இருந்தாலும் கூட சரிங்க. உங்களுடைய மௌனத்தை ஈகோவாகத்தான் அவங்க பார்ப்பாங்க. இதை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும்போது, ஒரு கட்டத்தில் உங்களுக்கே உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும். என்னன்னு? ஒருவேளை நாம் தான் தப்பா நடந்துக்கிறோமா? நாம தான் எல்லாரையும் விட்டு ரொம்ப விலகி போறோமோ? மனிதர்களோடு ஒத்துப்போகும் தன்மையை நாம இழந்து விட்டோமோ? என்று உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி மெல்ல மெல்ல தலை தூக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் புரண்டு படுக்கும்போது இந்த சிந்தனை உங்களை ரொம்பவே வதைக்குங்க. நாம சரியில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தின்று விடக்கூடியது. என்னது இது? நாம சரியில்லைங்கிற அந்த சந்தேகம் தான். ஆனா இங்குதான் கும்பராசியின் உண்மையான டிஎன்ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேணுங்க. கும்பராசிக்காரர்கள் என்பவர்கள் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்த காற்று ராசியை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய மூளை எப்போதுமே ஒரு விஷயத்த தர்க்க ரீதியாக அணுகும். அதாவது லாஜிக்கலா தான் அணுகும். இவங்க தேவையில்லாம யாரிடமும் சண்டை போட மாட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஒரு தவறு செய்யும்போது எப்படிங்க இவங்களுக்கு நெருக்கமானவங்க ஒரு தவறு செய்யும்போது, இல்லைன்னா ஒரு சிஸ்டம் தவறா செயல்படும்போது, அமைதியாக அத வேடிக்கை கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு கும்பராசிக்காரர் உங்களிடம் கோபப்படுகிறார். அப்படி இல்லையா, ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க மணிக்கணக்குல வாதாடுகிறார் அப்படின்னா, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் உங்கள் மீது இல்லையா, அந்த உறவின் மீது மிகப்பெரிய அக்கறையை வைத்திருக்கிறார் என்று தாங்க அர்த்தம். அவர்களுடைய கோபம் என்பது, அந்த உறவில் அவர்கள் செய்யும் ஒரு வகையான முதலீடு.
அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த மனிதனை எப்படியாவது திருத்தி விடலாம். இந்த சூழல எப்படியாவது வந்து சரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம். நீங்கள் அவர்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் மறுபடியும் உங்களிடம் வந்து அவர்கள் ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள் என்றால், புரியுதுங்களா? நீங்க என்னதான் காயப்படுத்தினாலும், அவங்க மறுபடியும் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கன்னா, அவர்கள் உங்களை இன்னும் விட்டு விடவில்லை அப்படின்னு தாங்க அர்த்தம். உங்களுக்காக அவர்கள் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால், ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, அந்த விவாதங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாம் டோட்டலா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறைச் செய்தாலும், அல்லது அவர்கள் கண் முன்னாலேயே ஒரு அநியாயம் நடந்தாலும், அவர்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியுமே இருக்காது. "ஓஹோ! அப்படியா? சரிங்க" அப்படின்னு ஒற்றை வார்த்தையில முடித்துவிட்டு, தங்களுடைய வேலையைப் பார்க்க போய்விடுவார்கள். இந்த மௌனத்த தாங்க இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, திமிருங்குது. ஆனா, கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. இது வந்து ஒரு முழுமையான டிஸ்கனெக்ட்டாங்க. அதாவது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு புரிய வைக்க நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும், அது வீண்தான் என்பதை அவர்களின் ஆழ்மனது வந்து முழுமையா உணர்ந்துவிட்ட ஒரு தருணம் தான் இது. என்னதான் இவனுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் புரிய போறதில்லன்னு அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. இங்கு தான் பிரபஞ்சம் தனது வேலையை செய்யத் தொடங்குகிறது. நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்க. ஒரு மனிதருக்கு புரியாத ஒருவரிடம் தொடர்ந்து விளக்கமளித்துக் கொண்டே இருப்பதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுங்க. உங்க எனர்ஜி எல்லாம் அதுக்கே போயிரும். உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய நேரம், ஏன் உங்களுடைய சிந்தனை என அனைத்தையும் அந்த ஒற்றை மனிதருக்காகவோ, அல்லது அந்த ஒரு அலுவலகத்துக்காகவோ, நீங்க வந்து செலவழித்துக் கொண்டே இருக்கிறீங்க. நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாரி நெறைய இருப்பீங்க. பிரபஞ்சம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக செய்யுங்க. சாதாரணமாலாம் இருக்காது. நீங்க ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய காலக்கெடு வந்து முடிந்து விட்டாலோ, அவ்வளோ நாள் தான் உங்களுக்கு டைமு. இல்லையா? அந்த மனிதர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் வந்து முழுமையாக நிறைவடைந்து விட்டாலோ, மேற்கொண்டு உங்களை வந்து அங்கு அந்த ஆற்றல வீணடிக்க விடாதுங்க. அந்த சூழலை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கான முதல் படியாக இந்த பிரபஞ்சம் செய்வது, இந்த உணர்வை வந்து துண்டிப்பது தான். எமோஷனல் டிஸ்கனெக்ஷன்பாங்க. இனிமேல் இவர்களுக்கு நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்கள வந்து சரி செய்வது உன்னுடைய பொறுப்பு அல்ல. உனக்கான ஆற்றலை நீ சேமிக்க வேணும். அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு வந்து உணர்த்துவதற்காகத்தான் உங்களுக்குள் அப்படி ஒரு திடீர் மௌனத்தை பிரபஞ்சம் உருவாக்குகிறது. யோசிச்சிருப்பீங்க, ஏன் நான் இப்படி மாறிட்டேன்னு. அதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். இது எப்படி நிஜ வாழ்க்கையில வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வேலை பார்க்குற இடத்துல நடக்கும். எப்படி நடக்கும்? நீங்க பல வருடங்களாக ஒரு நிறுவனத்தில உண்மையா ஹானஸ்ட்டா வேலை செஞ்சிருப்பீங்க. அங்க நடக்கிற சில தவறுகள பலமுறை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சுட்டிக்காட்டியிருப்பீங்க. உங்கள் மேலதிகாரியிடம் மணிக்கணக்கில் பேசி, "இப்படி செய்தால் கம்பெனிக்கு நல்லது" அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க? "பார்க்கலாம், செய்யலாம்" அப்படின்னு சொல்லிக்கொண்டே உங்கள வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மீட்டிங் நடக்கும். வழக்கம் போல ஒரு தவறான முடிவ வந்து அவங்க எடுப்பாங்க. முன்பு இருந்த நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? முன்னமா இருந்தா, உடனடியா உங்க கைய தூக்கி, "இல்ல சார், இது தப்பு. இப்படி பண்ணக்கூடாது." அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதற்காக அவங்க வந்து உங்கள ஒதுக்கினாலும் பரவாயில்லை என்று உண்மைய சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போது, நீங்க அந்த மீட்டிங்ல அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க. உங்களுடைய கைகள் வந்து மேஜ மேல இயல்பா இருக்கும். மூளைக்குள் எந்த சலனமும் இருக்காது. அவர்கள் அந்த தவறான முடிவை எடுப்பதை வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. யாராவது உங்களிடம் கருத்து கேட்டால், "எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நோ அப்ஜெக்ட்ஸ். நோ அப்ஜெக்ஷன்." அவ்வளோதான். நீங்க முடிவு பண்றது ஓகேன்னு ஒரே வரியில முடிச்சிருவீங்க. எதுனால? முன்ன நீங்க இப்படி இல்லையே, இப்ப மட்டும் எதுனால? ஏன்னா, அந்த நிறுவனத்தில் நீங்க ஆற்ற வேண்டிய கடமை முடிந்துவிட்டது.
அந்த அமைப்பு வந்து மாறப்போவதில்லை அப்படிங்கிற உண்மை. உங்களுக்குள்ள முழுமையா இறங்கிவிட்டது. இதுதான் பிரபஞ்சம் கொடுத்த சிக்னல். இதே தான் குடும்பத்திலயும் நடக்கும். உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு. ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்கள புரிந்து கொள்ளவே இல்ல. உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க செய்யற நல்ல விஷயங்கள விட்டுவிட்டு, ஏதோ ஒரு சின்ன குறைய பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில நீங்க வந்து அழுதுருப்பீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்களிடம் வந்து கெஞ்சி இருப்பீங்க. ஒவ்வொரு முறை அவர்கள் உங்களை தவறாக பேசும்போதும், உங்கள நீங்களே நிரூபிக்க போராடி இருப்பீங்க. ஆனால் திடீரென ஒரு நாள் அவர்கள் உங்களை கடுமையாக விமர்சிக்கும் போதும், எப்படி உங்கள கடுமையா விமர்சிக்கும் போதும், நீங்கள் அமைதியாக ஒரு டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. அவங்க பேசுறது உங்க காதுலயே விழாத மாரி நீங்க உணர்வீர்கள். "நீ ஒரு சுயநலவாதி" அப்படின்னு அவங்க சொன்னால், "ஆமா, நான் சுயநலவாதி தான். வேற ஏதாவது சொல்லணுமா?" என்று எந்தவித கோபமும், வருத்தமும் இல்லாமல் மிகச் சாதாரணமாக கடந்து செல்வீர்கள். இந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால், ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வந்து யாரையுமே இங்க தோற்கடிக்கவில்லை. அதே மாரி, இங்க யாருமே உங்களையும் தோற்கடிக்கவில்லை. நீங்கள் அந்த மனிதர்களை விட்டு, அந்த சூழலை விட்டு வளர்ந்து விட்டீர்கள். புரிஞ்சுதுங்களா? ஒரு செடி சின்ன தொட்டியில வளர்கிறது. அதனுடைய வேர்கள் வந்து அந்த தொட்டி முழுவதும் பரவி, அதற்கு மேல் வளர இடமில்லாத நிலை வரும்போது, எப்படிங்க ஃபுல்லா அந்த வேர் போயிட்டு, இதுக்கு மேல வளர்றக்கு இடமே இல்லங்கிற அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த செடிக்கு அந்த தொட்டி ரொம்ப சிறியதாகிவிடும். அதுநாள் வரைக்கும் அதுதான் அதோட வீடு. அது வேறு ஒரு பெரிய நிலத்தை தேட வேண்டும். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் இப்போது நடந்திருப்பது அதுதான். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பக்குவம், உங்களுடைய தேடல், இது எல்லாமே ஒரு பெரிய நிலத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது. ஆனா, உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் இன்னும் அந்த சின்ன தொட்டிக்குள்ளேயே இருக்கிறார்கள். எதனால? வளரவே இல்ல. அவர்கள் உங்களை கீழே இழுக்க பார்ப்பார்கள்ங்க. மீண்டும், மீண்டும் உங்கள வந்து விவாதத்திற்குள் இழுக்க பார்ப்பார்கள். சும்மாலாம் விட்ற மாட்டாங்க. உங்கள அப்படியே கோபப்படுத்தி பார்ப்பார்கள். ஏன்? எதனால? நீங்கள் பழையபடி கோபப்பட்டால் தான், அவர்கள் தங்கள் தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்ள முடியும். பழிய தூக்கி உங்க மேல போட்டா, அவங்க நல்லவங்களாயிருவாங்க. நீங்கள் அமைதியாக இருப்பது வந்து, அவர்களை ரொம்பவே பதற்றமடையச் செய்யும். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை விளக்கமளிக்கக் கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துகிறது. இப்ப புரிஞ்சுதா? சரி, இப்போது இந்த அறிகுறிய புரிந்து கொண்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த மௌனம் வந்துவிட்டது. எல்லா மனிதர்களும் தவறானவர்கள் அப்படின்னு முடிவெடுத்துவிட்டு, இன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு போயிட முடியுமாங்க? அப்படி செஞ்சீங்கன்னா, அப்படி செய்வது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படி சொல்லவில்லை. இந்த அறிகுறியின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், "நீ தயாராகு" அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஆற்றலை இனிமேல் தேவையில்லாத விவாதங்களில் வீணாக்காதீர்கள். உங்களுக்கு புரியாதவர்களிடம் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யறத வந்து, இந்த செகண்ட் இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. அந்த மீதமாகும் ஆற்றலை தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த எனர்ஜிய, உங்கள் மன அமைதியை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்துங்கள். லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. நீங்கள் இருக்கும் அதே அலுவலகத்தில் இருங்கள். அதே குடும்பத்தில் இருங்கள். ஆனால், உணர்வுபூர்வமாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரிக்க பழகுங்கள். தேவையான இடத்தில் தேவையானவர்களிடம் மட்டும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க. அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால், அத வந்து உங்க மனதுக்குள் கொண்டு செல்லாதீர்கள். நான் சொல்றது நெகட்டிவான விஷயத்தங்க. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்கள் மூளை இப்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த குழப்பமும் இருக்காது. அந்த தெளிவை பயன்படுத்தி, உங்களுக்கான அடுத்த பாதை என்ன என்பதை யோசிக்கத் தொடங்குங்கள். நீங்க வந்து உண்மையிலேயே என்ன செய்ய விரும்புறீங்க? எந்த மாதிரியான மனிதர்களோடு இருந்தால்
உங்கள் இயல்பு மாறாம உங்களால இருக்க முடியும்? இதைய இந்த 2 விஷயத்த அமைதியா உங்களுக்குள்ள தேடத் தொடங்குங்கள். பழைய வாழ்க்கைய ஒரே நாளில் வெட்டி எறிய முடியாது. அது சாத்தியமும் கிடையாது. ஆனால் ஒரு புதிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கத் தொடங்க முடியும். அதற்கான நேரமும் இதுதான். இனிமேல் யாராவது உங்களை பார்த்து, "உனக்கு திமிரு வந்துருச்சு. நீ யார் சொல்றதையும் கேட்கறதில்ல" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாதீங்க. அது தேவையும் கிடையாது. உங்களுக்குள்ள சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியாது, நீங்க அவங்கள விட்டு வெகு தூரம் விலகிவிட்டீர்கள் என்பது. தெரியாம தான் நீ கத்திட்டு இருப்பான். நீங்க உங்கள் புதிய பயணத்தை தொடங்கிவிட்டீர்கள் என்பது. இந்த விளக்கமளிக்க விரும்பாத மௌனம் தான் உங்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான தொடக்கங்க இது. இதை ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்காமல் ஒரு வரமாக பார்க்க பழகுங்கள். பிரபஞ்சம் உங்களை சரியான திசையில் தான் நகர்த்திக் கொண்டிருக்கிறது. அந்த பயணத்த முழுமையாக நம்புங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.